Hi students, I am Vino. 12th Math Chapter 7ல example 7.43 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் தி லோபிட்டல் ரூல் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + 1 + x ஹோல் பவர் 1/x இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு இன்டிடெர்மைன் ஃபார்ம் வந்தது அப்படின்னா லோபிட்டல் ரூல் வந்து நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களே லோபிட்டல் ரூலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம் தான் வரும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற இந்த டேர்மை நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா g(x) அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற இந்த டேர்மை வந்து g(x)ன்னு எடுத்துட்டோம்னா லிமிட் x tends to 0 plus into g(x) என்ன கொடுத்துருக்கிறதான g(x)ன்னு அஷ்யூம் பண்ணுறோம். இப்போ இது வந்து g(x). இப்போ என்ன ஆகும், லிமிட் x tends to 0 plus 1 plus x ஹோல் பவர் 1/x, அதாவது இந்த டேர்மை நம்ம g(x) அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 plus 0 1/0, 1 plus 0 1 தான், 1/0 இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1/∞ கிடைக்குது. 1/∞ கிடைச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கும்னா இன்டிடெர்மைன் ஃபார்மாக இருக்கும். ஒரு இன்டிடெர்மைன் ஃபார்மாக இருந்து நம்ம லோபிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் வந்து என்னென்னா மேலே ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் இருக்கும். அப்போ இந்த பார்ட்டில் மேலே இருக்கிறத தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், கீழே இருக்கிறத தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கான லோபிட்டல் ரூலுக்கான கண்டிஷன். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவரில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் கொடுக்கலை. அப்போ இப்படி பவரில் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றினா தான் லோபிட்டல் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு லாக் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ டேக்கிங் log on both side. ஸோ இப்போ நான் ரெண்டு சைடுமே லாக் எடுத்துட்டோன்னா இங்கேயும் லாகு இங்கேயும் லாகு. இப்போ எப்படி வரும், லிமிட் x tends to 0 plus log g(x) is equal to limit x tends to 0 plus log 1 plus x the whole power 1/x. நம்மளுக்கு லாகில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும், அதாவது லாக் a பவர் b இப்படி இருந்துச்சுன்னா b இன்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் ஏன்னு எழுதிக்கலாம். பவரில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதே தான் இங்கே பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ பாருங்கள், லிமிட் x tends to 0 plus பவரில் என்ன இருக்கா 1/x log 1 plus x. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிப்போம், எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு log x இதை ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு கூட நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே. x tends to 0 plus log 1 plus x by x. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இப்போ என்ன ஆகும், log 1 plus 0 by 0. ஸோ log 1 by 0, log 1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0. அப்போ 0/0 நம்மளுக்கு 0/0 வந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னென்னா இன்டிடெர்மைன் ஃபார்ம். ஸோ இங்கே தான் நம்ம லிமிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நம்மளுக்கு லிமிட் யூஸ் பண்ணனால தான் நம்மளுக்கு இன்டிடெர்மைன் ஃபார்ம் கிடச்சிருக்குது. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், லோபிட்டல் ரூல் படி நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டரை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன ஆகும், log 1 plus x. நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/x. அப்போ log 1 plus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/1 plus x. இப்போ என்ன ஆகும், லிமிட் x tends to 0 log xனா 1/x, அப்போ 1/1 plus x. கீழே x இருக்குது, x பண்ணால் 1 தான். ஸோ லிமிட் x tends to 0 1/1 plus x. ஏன்னா கீழே 1 தானே இருக்குது, அதனால் எப்படி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும், 1/1 plus 0, அப்போ 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, லாக் g(x)ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ லிமிட் x tends to 0 plus log
g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டேர்மை தான் நம்ம g ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு லாக் இருக்கக்கூடாது. அப்போ லாக் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சைட் கொண்டு போகும். அப்போ லாக் இந்த சைடு வந்ததுன்னா லிமிட் x tends to 0 plus into g of x is equal to log இங்கிட்டு போகும்போது e பவர். அப்போ இங்கே 1 இருக்கிறனால e பவர் 1. g of x நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்கில் லிமிட் x tends to 0 plus given question 1 plus x the whole power 1 by x is equal to e. ஓகேவா? ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே பாருங்க, அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.